இன்றைக்கி ஒரு ரெசிபிக்கான விலாக் தான். நீங்கள் வந்துட்டு பச்சை பட்டாணி வந்து ஊற போடலை அப்படின்னா வந்துட்டு ஹாட் பேக்ஸில் வந்துட்டு ஒரு சுடுதண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு பச்சை பட்டாணியும் வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு ஹாட் பேக்ஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour to 1 hour அந்த 40 minutes கேப்லேயே வந்துட்டு நல்லாவே ஊறி வந்துடும். ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் அதில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ரெண்டாக வெட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்குறதுக்கு ஆஸ் யூஷுவல் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்துட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சுருண்டு வந்துடும். இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வதக்கினக்கு முறை எண்ணெய் நல்லா இருக்கும் போதே வந்துட்டு இதில் வந்து மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போதே வந்து எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கலர் மாதிரி கொடுக்கும். நான் அந்த கலரே வந்து போதும். இதுக்கப்புறமா நான் எந்த மசாலுமே சேர்க்கலை. இது எல்லாமே வந்துட்டு புலாவ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு நான் 2 வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சு மேலே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம காய்கறி சேர்த்துக்கிறோம். தக்காளி வதங்கும்போது 1 கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தக்காளியிலேருந்து எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் இன்றைக்கி கேரட் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சது மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். கேரட்டை வந்துட்டு நான் 2 கேரட் பெரிய கேரட் அளவுக்கு எடுத்திருக்கேன். கேரட்டை நல்லா சேர்த்து விட்டுட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணி கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 40 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்துருந்துச்சு. இதை நான் தண்ணி வடிகட்டிட்டு இந்த பச்சை பட்டாணியை அப்படியே சேர்த்து இது கூட சேர்ந்து வதக்கிக்க போகிறேன். காய் வதக்கும் போதே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ வந்து காய் வேகும் போதே உப்போடு சேர்ந்து இன்னுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பச்சை பட்டாணியை சேர்த்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குக்கரை வந்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அப்போ வந்து அந்த பட்டாணி இன்னுமே நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப். ஸோ 1 கப் நார்மல் தண்ணி, 1 கப் தேங்காய் பால். ஸோ